நாரியத்தை சொல் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம், இசை குற்றம், எந்த ஒரு குற்றமாயினும் உங்கள் வீட்டு குழந்தை எந்த தவறு செய்தாலும் எப்படி மன்னித்து ஏற்பீங்களோ அதே போல என்னையும் குழந்தையாக நினைத்து மன்னித்திருக்குமாறு மிகவும் தமிழ் கேட்கிறேன். ஒரு திட்ட சரி, நான் மச்சான் விடும். இப்போ 4வது வட்டத்துல குறுக்கு சந்துல வெள்ளை சொக்கா போட்டுக்கினே கிளை பொறுப்புக்கு கீழ் பொறுப்புல ஒருத்தன் இருக்கான். என் மச்சான கூப்பிடுற, அவன் வருவான், அவன் கிட்ட சொல்றேன் எல்லா பிரச்சனையும். நீங்களும் சொல்லுங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு, சரியா? அவன் தீர்த்து வச்சிருவான். வாடா மச்சான், வா மச்சான், வா வா மச்சான், வா. இப்போதான் பொறுப்பு குத்துக்கிறாங்கோ, அப்போ அடிக்கினே தானே வர முடியும். தெரியுதுதான்டா வாங்குறோம். சரி ஓகே, சரி. ஒரே பிரச்சனை சென்னையில என்ன பிரச்சனை? அருமையா இருக்கு. என்ன அருமையா இருக்கு சொல்லு பாப்பா. மெட்ரோ ஓடுது, ஐடி பில்டிங் இருக்கு, ரோடெல்லாம் தரமா இருக்கு. இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? நீ என்ன சொன்னு தெரியல, நான் சொல்றேன் பாரு. இங்க ரோடு ஒழுங்கா இல்ல, பஸ் ஓட்டையா ஓடுது, ஒரே குப்பையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க வட சென்னையில இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு தானே போட்டோம் திட்டம். பேரு என்ன திட்டம்? சிங்கார சென்னை 2.0. ஆமா ஆமா, நீ எந்த சென்னை சொன்ன? நான் தென் சென்னையை சொன்னப்பா. இது வட சென்னை. வட சென்னையில தான் நிறைய பிரச்சனை இருக்குது. அது உனக்கு தெரியுமா? அது இப்பதான் அப்படி இப்படிதான் இருக்கும். ஒரு வளர்ற நாடு அப்படிதான் மாறிடுதான் இருக்கும். நான் உனக்கு ஒண்ணு காட்டுமா? காட்டு பாப்போம். அதோ பாரு. ஆமா, வெள்ளையா மேகமா இமயமலையா? துபாகுரியா? அது இமயமலை இல்ல, குப்பமேடு. குப்பை அந்த புகைலாம் போய் நிக்குது. குப்பமேடா? இமயமலையில நினைச்சேன். இதெல்லாம் நீ சொல்ற மெட்ரோ ரோடு நல்லாக்குது, அதெல்லாம் இருக்குதா? குப்பமேடு ஏன் வட செல்லத்து வச்சுக்கிறியா குப்பமேடை? அது தலைமை கிட்ட தான் கேட்கணும். தலைமையிட்ட கேட்கணுமா? சரி. ஆனா இந்த குப்பையை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த தொழிலாளர்களை பற்றி அவங்க எப்படி அந்த வேலையில தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக, தன்னுடைய வயிற்று பொழப்புக்காக எப்படி அதில் வேலையை சேர்றாங்கன்றத நான் உனக்கு காட்டுறேன். அப்பயாவது உனக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். ஏய், என்னடா என்னென்னவோ சொல்ற? இப்பதான் எங்க சிஎம் அவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டாரு, மலையில டீ குடிச்சாரு. அவங்களுக்கு தூய்மை பணியாளர் பேரே நாங்க தானடா வச்சோம். அவங்களுக்கு பிரச்சனை சொல்ற? இல்ல, பெருமை வேற பெருமை. அவ்வளவுதான். சரி, நான் காட்டுறேன் பாரு. சரியா? பார்க்கலாம் வா. ஜிகி ஜிக்கா ஜிகி ஜிக்கா ஜிக்கா ஜிகி ஜிக்கா ஜிகி ஜிக்கா ஜிக்கா. வரலட்சுமியா? ஆமா சார். எங்க இருந்து வர? கண்ணகி நகர்ல இருந்து வரேன் சார். ஆதார் கார்டு, போட்டோ, பேங்க் புக் ஜெராக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன் சார். அங்க வெயிட். காலையில 4 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துட்டோம். 6 மணிக்குள்ள மெயின் ரோட்டை பெருக்கிடணும். சூப்பர்வைசர் வருவான். அவன் வந்து எந்த தெருவை பெருக்க சொல்றானோ அந்த தெருவை பெருக்கிட்டு போயிட்டோம். ஏய் மணி, அந்த 45 தெருல ஒரே குப்பியா இருக்கான் பாருடா, அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு உடனே வாட்ஸ்அப்ல அனுப்புடா. ஒரே கம்ப்ளைண்டா இருக்குது. சரியா? சரி, சீக்கிரம். என்னம்மா சொல்லு. சார், என்னால காலைல கொஞ்சம் சீக்கிரமா வர முடியாது சார். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமைக்கணும் சார். ஏன் உன் புருஷன் வீட்ல இல்ல? அவன் என்னன்னா சார்
வேற ஒரு வேலை இருக்குமா, கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டருக்கு பதிலா கையெழுத்து போடுற வேலை இருக்கு, போறியா? வேணாம் சார். அதெல்லாம் அதுங்களே போயிடும். இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடு. உள்ள சூப்பர்வைசர் இருப்பான், கிளவுஸ் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பான். வாங்கின்னு காலைல 4 மணிக்கு வேலைக்கு வரத பாரு. சரிங்க சார். என்ன கேள்வி, ஏதோ ஐஏஎஸ்க்கு வேலைக்கு போன மாதிரி தேனாவாட்டா உட்கார்ந்துக்கின்னு அதே தின்னுவா இதே தின்னுவா. கேட்டியா மச்சான் பிரச்சனை எங்க இருக்குதுன்னு கேட்டிய? கவர்மெண்ட் உத்தியோகம்னா அப்படிதான் இருக்கும். ஓ அப்படிதான் இருக்கும் இல்ல? சரி, நீ இந்த சின்ன விஷயம் தான் பார்த்துருக்க, அதை விட பெரிய பிரச்சனை இருக்குது. இவன் மட்டும் இல்ல, இந்த சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன பண்ணுவான்னா தன்னோட சுயமரியாதை போற அளவுக்கு கேள்வி கேட்பான். அதை காட்டுமா? வா பாப்போம். பாக்கலாம். ஜிகி ஜிக்கா ஜிகி ஜிக்கா ஜிக்கா, ஏய் ஜிகி ஜிக்கா ஜிகி ஜிக்கா ஜிக்கா. வரலட்சுமி, உன் பேர் வரலட்சுமியா? உன்னை நாளாத்துல தானே பெருக்க சொன்ன, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப காலைல இருந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சுட்டு உடனே நாளாத்துல பெருக்கு. தனியா வந்துட்டா கண்டைனர்ல இருந்து உயிர் எடுக்க. கோமதி புருஷன் வேலைக்கு அனுப்பிச்சிட்டானா? வேலை பாரு, நல்லா போன் பண்றேன்னா. நீ என்ன பண்றனா, பால் கவரு ஒரு பையத்துக்கோ, பால் கவரு, சாராய பாட்டிலு, பிளாஸ்டிக் பாட்டிலு எதெல்லாம் கடையில போட்டா காசு வருமா அதெல்லாம் எடுத்து அதுல போட்டுக்கோ. கைலாங்கல்ல போடு, காசு தருவானா? கொடுப்பான் சார். அதை வச்சு அந்த வண்டியை சரி பண்ணு. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா நான் என்ன வேலை பார்ப்பேன்? உன்னை பார்ப்பேனா இந்த வேலையை பார்த்துன்னு இருப்பேனா? வேலையை பாரு. ஏம்மா வரலட்சுமி, சொல்லுங்கண்ணா. அந்த ஆளு சொல்றதெல்லாம் மனுஷனை வச்சு வேலை செய்யாதுமா. அவன் அப்படிதான் புறம்போங்க எதனா பேசிட்டு இருப்பான். டீ குடிக்கணுமா? அவன் வாங்கி கொடுப்பான்னு எதிர்பார்க்காத, இதுவும் நம்ம துட்டு தான். வாங்க போவோம். மச்சான் சொல்லு மாமா. பிரச்சனையே இல்லைன்ற. ஆமா. என்ன கோமதிங்கிறான், என்ன கதை? அப்படிதான் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சரி பண்ணுவான். ஏன்னா நீதான் 4வது வட்டம் குறுக்கு சந்தை கிளை பொறுப்பு கீழ் பொறுப்புல, உனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். பிரச்சனை அனுபவிக்கிறது நாங்க தானே. சரி சொல்லு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாயா? அது சரியாவையா? அவங்களுக்கு பாத்தியா, கை கிளவுஸ், ஓ சேஃப்டி ட்ரெஸ், ஓ கலர் கலரா லைட் எரியற மாதிரி ட்ரெஸ், மதிய உணவு, குப்பை வண்டியில கூட்டு வந்து குப்பை எடுக்க வைப்போம். ஆனா நான் ஒரு கேட்டா சொல்லு. அப்ப சுயமரியாதை அது கிடக்குதியா? அதெல்லாம் பார்க்க முடியுமா? ஐயோ வரானே. இது மட்டும் இல்ல, பணி நிரந்தரம் கூட பண்ண மாட்டாங்க. அவங்கள கான்ட்ராக்ட்ல வச்சிருக்கணும்ன்றது பெரிய பிரச்சனை ஆச்சு. அதுக்கான போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. அதை பார்க்கலாமா? பாப்போம் வா. வா. ஜிகி ஜிக்கா ஜிகி ஜிக்கா ஜிக்கா, ஜிகி ஜிக்கா ஜிகி ஜிக்கா ஜிக்கா. வளைங்கிடே வளைங்கிடே வழங்கிடே வழங்கிடே நிரந்தர பணியை வளைங்கிடே நிரந்தர பணியை வழங்கிடே வளைங்கிடே வளைங்கிடே வழங்கிடே வழங்கிடே நிரந்தர பணியை வளைங்கிடே நிரந்தர பணியை வழங்கிடே உயர்த்திடே 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 கூலி தொகையை உயர்த்திடே கூலி தொகையை உயர்த்திடே 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 கூலி தொகையினை உயர்த்திடே கூலி தொகையை உயர்த்திடே. மச்சான் சொல்லு மாமா. இந்த மாதிரி போராட்டம் ஒரு நாள் ஆச்சு.
ரெண்டாவது நாள் ஆச்சு, மூணாவது நாளும் ஆச்சு, நாலாவது நாளும் ஆச்சு, அஞ்சாவது நாள் ஆச்சு, ஆறாவது நாளே ஆச்சு. நாங்க விட மாட்டோமே. சொல்றேன் கேளு. அப்பதான் வராங்கோ அரசியல் குண்டர்கள். பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஜிகி ஜிக்கா ஜிகி ஜிக்கா. வணக்கம் மக்களே, நாங்க எதிர்கட்சி. எங்களை மட்டும் இந்த வருஷம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருங்க. உங்க கோரிக்கை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாம நிறைவேற்றி வைப்போம். இப்போ எனக்கு டெல்லியில ஒரு மீட்டிங் இருக்கு. இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம். கையில வெள்ளை கட்சி வச்சுக்காம காவி கட்சி வச்சுக்கோ, கிளம்போ. மக்களே, உங்க பிள்ளை நான் இருக்க, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. என்ன நாளும் நான் செஞ்சிடுறேன். அதனால அடுத்த வருஷம் நம்ம தான், மறக்காம ஓட்டு போட்டுருங்க. 100 நாள் திட்டத்தை எதிர்த்துட்டு இங்க கூலி தொழிலாளர் நான் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. மக்களே அப்படின்னு. வணக்கம் மக்களே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, எல்லாரும் வந்தீங்கன்னா பன்னீர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். எதுக்கா பனையூரு? ஒன்றும் இல்லை, நம்ம தலைவர் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒய்யாரமா சாயந்தரம் உட்காந்து இருப்பாரு. வந்தீங்கன்னா உங்க போராட்டத்துக்கு ஆதரவு வாங்கி கொடுத்துருவேன். ஓஹோ, இங்க கூட நேரம் வர முடியல. அங்க 41 பேர் செத்து கிடையாது, அதையும் நேர்ல போய் பார்க்கல. போடா, போய் வாங்கிட்டு சொல்லு போ. மச்சான் பாத்தியா, வந்தாங்க டிசைனா குண்டர்கள். இதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள் மிஸ் ஆகுதே. யார் இது? அவள் வரலையே. வரலையா? ஆமா. அவள் மறைமுகமா கூட பண்ணுவா. அதெல்லாம் இங்க காட்டினா அவளை கொந்தளிச்சிடும். அவளா புரியுது புரியுது. சரி, இந்த மாதிரி போராட்டம் அதிகரிச்சே போய்கிட்டே இருக்கு. இப்ப 6 நாட்கள்ல இருந்து எத்தனை நாட்கள் போகுது தெரியுமா? தெரியுமா? 7வது நாள் போகுது, 8வது நாள் போகுது, 9வது நாள், 10வது நாள் பாடம். ஐயோ, 11 நாள் விட்டாங்க பாரு. அதுவே பெரிய விஷயம். எங்க ஆளுங்க இறங்கி இருப்பாங்களே. வந்தாங்க. வந்தாங்களா? வந்து குண்டர்கள். எந்த குண்டர்கள் சொல்லட்டா? சொல்றேன். காக்கி குண்டர்கள். கேக்குறியா? சொல்லுங்க. என்ன கோர்ட்ல இருந்து உத்தரவு வந்துருச்சா? 1 மணி நேரத்துல போராட்டக்காரங்க அனுப்பணுமா? சரியா, உத்தரவு. நல்லதுயா. 1 மணி நேரத்துல போராட்டக்காரங்கள்லாம் இந்த இடத்துல இருந்து கலைக்கணும். எல்லாம் ரெடியா இருங்க. போராட்டக்காரங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். 1 மணி நேரத்துல இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு போற வேலையை பாருங்க. கோர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு. சொல்லு மாமா, குண்டர்கள் எப்படி பண்ணாங்க பாத்தியா இல்லையா? எங்க ஆளுங்க இதெல்லாம் கம்மியா? ஆமா, உங்க ஆளுங்கதான். ஏன்னா நீதான் 4வது வட்டம், குறுக்கு சண்டை, அட்டை, கிளை பொறுப்பு, கீழ் பொறுப்பு. அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆமா, அந்த சட்டம் என்னன்னு தெரியுமா? ஹைகோர்ட்ல போட்டது. நான் சொல்றேன் கேளு. நடைபாதையிலே போராட்டம் செய்வதால் என்னால் நடைபாதையை பயன்படுத்த முடியவில்லை என்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவர்களை துரத்தினோம் என்பது பெருமையா? ஆமா, பின்ன இந்த போட்டது யாரு? எங்க ஆளுங்க. ஓய், எங்க ஆளுங்க. ஓய், ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோ. நல்ல வேலை நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தோம். அதனாலதான் ஜனநாயக முறையில
போராட்டத்துக்கான உரிமை இருக்கு. அதிகமான முற்போக்கு அமைப்புகள் இங்க இருக்கிறதாலதான் நம்ம போராட்டத்துக்கான உரிமை இருக்கு. இதுவே வேற மாநிலத்துல நம்ம போராட்டம் பண்ணி இருந்தோம்னு வைங்க, டிராக்டரை விட்டு ஏத்திருப்போம். கரெக்டா சொன்ன. முற்போக்கு அமைப்புகள் இருக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் நமக்கான உரிமைக்காக. சரி, வேற எங்கேயும் என்ன கூப்பிட்டிய? உனக்கு இது வரைக்கும் சொன்னது எல்லாம் ஒண்ணும் புரியாது. ஆமா. வேற என்னன்னு கேட்டாரு. உன்கிட்ட போய் சொன்னிருந்தோம் பாரு. சரி, இததான் நீங்க தூக்கி போட்டீங்க. இந்த விஷயம் என்ன தெரியுமா? சொல்லு. இவங்க எடுக்கிற குப்பை எல்லாம் திரும்பியும் வீட்டுக்கே வருது. அது எப்படியா வரும்? நீங்க இருக்கிற அங்க இருக்க எல்லா குப்பையும் கொட்டுவீங்க. அங்க எல்லாம் மெட்ரோ ஓட்டா, ரோடு கிளீனா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா குப்பையை தந்து மட்டும் போட்டு அதை கொளுத்திட்டு அதுல வர புகையால இங்க இருக்கிற மக்களுக்கு தொழுநோய் ஏற்படுது, சுவாச கோளாறு ஏற்படுது, ஆத்மா நோய் ஏற்படுது, புற்றுநோய் ஏற்படுது. நான் காட்டவா 2 பேரை? அதுக்கு ஒரு முகாம் போட்டுருவோம்யா. இதெல்லாம் ஒரு விஷயமா? முகாமா போடுவீங்க. அப்ப கூட அந்த குப்பையை எடுக்கிறதுக்கு ஒரு முகாம் போட மாட்டீங்க. அப்பாடே, யாரா நீங்க? ஆமா, இதெல்லாம் எந்த இடத்துல கொட்டுறானுங்க? இதெல்லாம் எந்த இடத்துல கொட்டுறாங்க நீ சொல்ற? உனக்கு தெரியாது? தெரியாது. நான் என்ன கரெக்டா சொல்லு. அது இமயமலை. ஒழுங்கா சொல்லு, இல்ல அடி வாங்க. குப்பமலை. குப்பை மேல எந்த ஏரியா? கொடுங்கையூர்னு சொன்ன மாதிரி இருக்கு. எது? கொடுங்கையூர். இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நான் காட்டுறேன் கவனி. ஆமா, அதிகமா ஆஸ்துமா, புற்றுநோய்க்கான எல்லா விஷயங்களையும் பாதிக்கக்கூடிய மக்களா இருந்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இனி பிறக்கக்கூடிய குழந்தைகளும் குறையோடு பிறக்க அதிகமான வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுறாங்க. அதனால இந்த குப்பை அகற்றப்பட வேண்டும், குப்பை மேட்டை அகற்றப்பட வேண்டும், குப்பை மலையை கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதெல்லாம் பண்றதுக்கு உங்களால முடியாதுயா? ஏன் முடியாது? ஏன் முடியாது? உங்களால முடியாதுயா, உங்ககிட்ட சக்தி இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. அப்படியா? ஆமா. அது என்ன தீர்வு? சொல்லிட்டா? சொல்லுடா. சொல்லுவான் பாரு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. டிஒஎஃப்ஐ மாதிரியான முற்போக்கு அமைப்புகள் மக்களை திரட்டி போராடுவதே ஒரே தீர்வு. இன்குலாப், இன்குலாப், டிஒஎஃப்ஐ, டிஒஎஃப்ஐ. அதாவது முற்போக்கு அமைப்புகள் தொடர்ந்து இதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டுமே இதற்கான தீர்வு கிடைக்கும் என்பது எங்களுடைய இந்த நாடகக்குழு சார்பாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. இந்த நாடகத்தை அமைதியாக கண்டுகளித்த இத்தனை மக்களுக்கும் என் நாடகக்குழு சார்பாக என் நன்றி. இந்த நாடகத்தில் முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு குறையா இருந்தாலும் உங்க வீட்டு குழந்தை எந்த தவறு செய்தாலும் எப்படி மன்னித்து இருப்பீங்களோ அதே போல இத்தனை குழந்தைகளையும் மன்னித்து ஏற்று இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய கரகோஷத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 2 வாரத்துக்குள்ள நடத்தின இந்த நாடகம் நம்ம டிஒஎஃப்ஐ கலைக்குழு